இது ஆரம்பிச்சிட்டாங்களே, காரைக்குடியிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. காரைக்குடியில் வயசானவங்களாம் தபால் ஓட்டுன்னு ஒன்று இருக்கும். அது இந்த போஸ்ட்மேன்லாம் இருக்காங்களே, அவங்க வீட்டில் கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க. தம் இம்ப்ரெஷன் வச்சு அது போவாங்க. இந்த 60க்கு மேலே இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிவி கேக்கு போடணும்ப்பான்னு. அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கான், என்ன கையில் வாங்கினான்னு தெரில, பட்டுன்னு கை சின்னதை காங்கிரஸுக்கு அழுத்து விட்டுட்டு போயிட்டே இருந்திருக்கான். அவங்க கேட்டிருக்காங்க, என்னயா நீ, நான் எதுக்கு சொன்னேன், நீ எதுக்கே போட்டுருக்க? இல்லை இல்லை எல்லாம் அதுக்கு தான் நான் போட்டேன்னு சொன்னோன்னா அவங்க செம்ம கடுப்பு. அவங்க வீட்டாளுங்களாம் சொல்லி எல்லாருமே போலீஸ்க்கெலாம் கம்ப்ளைண்ட் பண்ணி உடனே தர்ணா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எப்படி பண்ணலாம், தப்பு இல்லையா? எலெக்ஷன் கமிஷன் வரைக்குமே கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணியிருக்காங்க. தெரிஞ்சே ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி அநியாயம் நடந்திருக்கு. இன்னும் தெரியாமல் எத்தனை முதியோர்களை வச்சு இவங்க அவங்களோட செல்ஃபாக ஓட்டு போட்டுப்பாங்க. அதனால் தயவுசெய்து உங்கள் ஏரியாவில் எந்த தபால் போஸ்ட்டாக வந்தாலும் இல்லை வேறு எங்கன்னா பூத்தில் போய் ஓட்டு போடும் போதும் கரெக்டாக ரொம்ப நிதானமாக நிறுத்தி நீங்கள் எந்த சின்னத்துக்கு நீங்கள் போட விரும்புகிறீங்களோ அந்த சின்னத்துக்கு போடுங்க. யாராச்சும் உங்கள் சின்னத்துக்கு பதிலாக மாற்றி போட வச்சாங்கன்னா நீங்கள் இம்மிடியேட்டாக அங்கே இருக்கிற போலீஸுங்களுக்கும் மீடியாவுக்கும் சொல்லி இந்த விஷயத்த லேஸில் விடாதீங்கன்னு தான் நான் சொல்லிக்கிறேன். நான் சொல்கிறதா நீங்களும் நினைக்கிறீங்களான்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.